தேர்தல் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே வந்துட்டு, எல்லாருமே வந்துட்டு அவங்களோட தேர்தல் அறிக்கைய வந்துட்டு வெளியிடுவாங்க. இதுவரைக்கும் 5 வருஷத்துல நாங்க இதெல்லாம் உருட்டியிருக்கோம். இனிமே அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்க இதெல்லாம் தான் வச்சு நாங்க உருட்ட போறோம். அப்படிங்கிற ஒரு அறிக்கை தான் வந்துட்டு அந்த தேர்தல் அறிக்கை. 2021 அதுக்கு முன்னாடி இந்த சட்டமன்ற தேர்தல், அதுக்கு முன்னாடி சட்டமன்ற எல்லா சட்டமன்ற தேர்தல்லயுமே வந்துட்டு தேர்தல் அறிக்கைங்கிறது ஒண்ணு வந்துட்டு உருவாக்குறாங்க. அது உருவாக்குறதோட சரி, அதுக்கப்புறம் அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ரிசல்ட் வந்து அவங்க ஆட்சியில அமைஞ்சதுக்கப்புறம், அத ஓப்பன் பண்ணி பார்த்து, அதுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அத நம்ம நிறைவேத்தினோமா அப்படிங்கிறத பத்தி யாருமே யோசிக்கிறதில்ல. ஆனா கேட்டா, நாங்க 80% 90% வாக்குறுதிகள வந்துட்டு நிறைவேத்திட்டோம் அப்படி சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே வந்துட்டு இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சார்ல, அவருக்கு வந்துட்டு எல்லாருமே கேட்கிற ஒரே கேள்வி வந்துட்டு, "விஜய் வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? நாங்க ஏன் அவருக்கு ஓட்டு போடணும்? என்னடா செஞ்சாரு? என்னடா செஞ்சாரு இதுவரைக்கும் எங்களுக்கு?" அப்படி சொல்லி எல்லாருமே கேட்கிறீங்க. ஏன்டா ஆட்சி உங்ககிட்ட குடுத்துருக்கோம். பொறுப்ப உங்ககிட்ட குடுத்துருக்கோம். எல்லாமே எங்களுக்கு நீங்க செய்யணும்னு சொல்லி எங்களோட ரெப்ரசன்டேட்டிவா உங்கள நாங்க அனுப்பிச்சிருக்கோம். நீங்க வந்துட்டு எதுவுமே செய்ய மாட்டீங்களாம். ஆனா, புதுசா ஒரு கட்சி தொடங்கி, நான் உங்களுக்கு செய்ய வரேன்னு சொல்லி சொல்றவன், இதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆட்சிக்கு வரணுமா? கொஞ்சமாவது அறிவா யோசிங்க தயவு செய்து. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். நெறைய பேர் இந்த திமுககாக முட்டு குடுக்குறீங்க. இந்த வந்துட்டு தேர்தல் வாக்குறுதிகள் இதெல்லாம் சொல்றீங்கல்ல. நீங்களே வந்துட்டு உங்க வாக்குறுதிகள எடுத்து பாருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல்கள்ல குடுத்த வாக்குறுதியும், இப்போ 2026 இன்னைக்கு வெளியிட்ட வாக்குறுதிகள் இதையுமே எடுத்து பாருங்க. ஒரு வாக்குறுதியாவது நாங்க இந்த தேர்தல்ல குடுத்தோம். அத வந்து நாங்க ஃபுல்லா நிறைவேத்திட்டோம். அடுத்த தேர்தல்ல நாங்க இந்த வாக்குறுதிய நாங்க குடுக்கவே இல்ல. அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வாக்குறுதிகள கொஞ்சம் தயவு செய்து யோசிச்சு சொல்லி பாருங்க. முடிஞ்சால் இந்த வாக்குறுதிகள் நாங்க நிறைவேத்திட்டோம்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. இத நாங்க நிறைவேத்திட்டோம். இத நாங்க வந்து அடுத்த தேர்தல்ல நாங்க குடுக்கல. இந்த தேர்தல்ல மட்டும் தான் குடுத்தோம். முடிச்சுட்டோம் அத. அப்படி சொல்லி சொல்லுங்க. யாராலயுமே அது வந்து முடியாது. இப்ப ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி ஆண்டுட்டு இருந்த கட்சியா இருந்தாலும் சரி, யாருனாலயுமே அத வந்துட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா, உங்களோட வாக்குறுதிகள் அனைத்தும் வந்துட்டு பேப்பர்லயும், அந்த புக்லயும் மட்டும் தான் இருக்கே தவிர, அது வந்துட்டு செயல்பாட்டுக்கு ஒரு நாளும் வந்ததே கிடையவே கிடையாது. இந்த இலவச வாக்குறுதிகள் அப்படிங்கிறத தயவு செய்து நம்பாதீங்க. இந்த மக்கள் வந்துட்டு சிந்திச்சு ஓட்டு இந்த வாட்டி போடணும்னு சொல்லிட்டு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். மாற்றம் ஒன்றே மாறாதவை. தயவு செய்து சிந்திச்சு பார்த்து ஓட்டு போடுங்க எல்லாரும்.